வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம ஆல் பர்பஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மேக்கிங் ஆஃப் ஆல் பர்பஸ் டேட்டாபேஸ் 21 ஜூலை 2025ல. அது அதனுடைய நீச்சி மாதிரி தான் இது. ஆக்சுவலா 14 இயர்ஸ் ட்ரீம், 14 வருட கனவு மாதிரி இது. இப்ப 11 ப்ரோ, அதாவது ஆல் இன் ஒன் 11 ப்ரோ மூலியமா அடங்கல் நகல் வழங்குறத பத்தி இந்த ஜூலை 31 இந்த போன மாசம் 2 வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு. கூகுள் டிரைவ், கூகுள் ஷீட்ஸ் வச்சு, அது மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதே தான், அதே வச்சும் பண்ணலாம் நீங்க. ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட் ஒன் டிரைவ் ஆப்ல பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணீங்க. அதே மாதிரி எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸலும் பிளே ஸ்டோர்ல இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுலயும் பண்ணலாம். ஆக்சுவலா அதுல ஃபில்டரிங் இன்னும் கொஞ்சம் ஈஸி மாதிரி தான் இந்த கூகுள் ஷீட்டை விட, பட் ரெண்டுமே ஈஸி தான். அதுக்கப்புறம் அதுல ஆடின் கீபோர்டு மாதிரி ஒன்று இருக்கு, அதாவது எக்ஸல் ஆடின் கீபோர்டு, அதாவது அந்த ஃபோனுக்காகவே. அதை நீங்க ஆடின் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நேவிகேஷன்லாம் ஈஸியா இருக்கும். அந்த ஷீட்டுக்குள்ள நேவிகேஷன் அதெல்லாம். இப்போ ஃபீல்டு இடங்கள், அதாவது ஃபீல்டு இடங்கள்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்ன. ஃபீல்டு இடங்கள், டேட்டா என்ட்ரி, ஃபீல்டு இடங்களை நம்ம ரெடி பண்ணிக்கின்னு, ஃபீல்டு ரஃப் இடங்கள் ரெடி பண்ணிக்கிறது எப்படி கன்வீனியன்ஸுக்காக அப்படின்னு. அதாவது 3 அக்டோபர் 2020, 13 ஜனவரி 2021, அதெல்லாம் அதுவும் கூட இதுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி தான், ஒன்றா பார்த்துங்க. ஆக்சுவலா இது ஏன் நான் என்னுடைய 14 வருட கனவுன்னு சொல்றேன்னா, அது நிறைய பேர் போற இடத்துல நெட் இல்லைன்னா எப்படின்னு கேட்டிருந்தாங்க. கூகுள் டிரைவ்ல இதுல அந்த எக்ஸல் கூகுள் ஷீட்டோ கூகுள் டிரைவ்லயோ ஓபன் பண்ணி அவைலபிள் ஆஃப்லைன் இருக்கும். அந்த 3 டாட் இல்ல ஆம்பர்க் மெனு யூஸ் பண்ணீங்கன்னா, இது அவைலபிள் ஆஃப்லைன் இருக்கு இல்லையா, இது ஆன் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா ஆஃப்லைன்லயே இருக்கும். அங்க என்ட்ரி போட்டு நெட் இருக்கிற இடத்துல சிங்க் பண்ணாலே உங்களுக்கு பிசிலயோ லேப்டாப்லயோ அது சிங்க் ஆகிக்கும், ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுலயே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இதுதான் ஒரு கிராமத்தினுடைய டேட்டா பேஸ்ல இருந்து ரெடி பண்ணது நான் 2012ல. அதாவது நம்ம தமிழ்நிலம் வரத்துக்கு 2 வருஷம் முன்னே. அப்பெல்லாம் என்னன்னா எல்காட் மூலியமா என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா. ஆக்சுவலா இது சிப்காட், கரிசா இருக்கிற நிலங்கள் அதிகமா இருக்கிற கிராமத்துல சிப்காட் எடுக்கிறதுக்காக அங்க கலெக்டர் ஆஃபீஸ்லயே இருந்து இந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்தது. ஆக்சுவலா அப்பெல்லாம் என்னன்னா சென்ட்ரலைஸ்டு சர்வரே கிடையாது, நம்ம தமிழ்நிலம் மாதிரி. அந்தந்த லோக்கல் சர்வர்ல இது பண்ணுவாங்க, அதை நைட்டு பேக்கப் எடுப்பாங்க, சிடில கூட அது மாதிரிலாம் இருக்கும். அதுல இந்த சர்வே நம்பரு, அதுல டேட்டா பேஸ் எப்படின்னா 2 டேட்டா பேஸ் இருக்கும். அதுல அது லிங்க் பண்றது ஜாயினர் என்னவாங்க இல்லையா, அது பட்டா நம்பர் தான். ஒரு டேட்டா பேஸ்ல நம்ம அந்த ஆல் பர்பஸ் டேட்டா பேஸ் உருவாக்குறதுக்கு நான் சொன்னேன் பாருங்க, அதுல இருக்கிற மொத்தம் சர்வே நம்பர், லேண்ட் டைப்பு, எக்ஸ்டென்ட், டாக்ஸ், அப்புறம் பட்டா நம்பர், அப்புறம் அந்த ரிமார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த பட்டா நேமே இன்னொரு டேட்டா பேஸ்ல இருக்கும், பட்டா நம்பரும் பட்டா நேமும். அந்த பட்டா நேம்ல ஒரு பட்டா நம்பருக்கும் கூட்டு பட்டானா எத்தனை இருக்கும் லைனா அது இருக்கும். அதுதான் டேட்டா பேஸ் அப்படி இருக்குது. அதுதான் நம்ம உருவாக்கணும் அந்த இதுல. அதுல எவ்வளவு இருக்கோ அது. இப்ப இதெல்லாம் இருக்கிற இந்த 2 டேட்டா பேஸ் தான் எடுத்து நமக்கு ஏ ரிஜிஸ்டர் அப்படியே எடுத்து தருது. அதாவது ஏ ரிஜிஸ்டர்ல இந்த பட்டா நம்பரை மட்டும், பட்டா நம்பருக்கு அந்த பட்டாதார பேரையும் முச்சம் எவ்வளவு கூட்டு இருக்குதுன்றத ஃபெச் பண்ணி தருது. நம்ம ஓல் ஏ ரிஜிஸ்டர்னு கேட்டா, இந்த சிட்டா இருக்கும்போது அந்த சிஎஸ்எஸ் மூலியமா இந்த பட்டா நம்பர்ல கூட்டு பட்டாதார பெயருங்க, பேரு, உறவுமுறை, உறவினர் பேர், அந்த இதோட அது கீழே என்னென்ன இது வரும்ன்றதையும், சர்வே நம்பர், லேண்ட் டைப்பு, அதான் சர்வே நம்பரு, லேண்ட் டைப், அதனுடைய பரப்பு, டாக்ஸோட எடுத்து நமக்கு அந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி தருது. அதுதான் இப்ப அதை நம்ம மிமிக் பண்ணி, அதாவது
நமக்கு தேவையானது ஈஸியா என்னென்ன தேவைன்றத நம்ம எடுக்க போறோம். இதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது உங்க ஏ ரிஜிஸ்டர் ஓல்டு ஏ ரிஜிஸ்டர் எடுக்கிறீங்க. அது எடுத்து A1ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட் கொடுத்துட்றீங்க. அதே மாதிரி சிட்டா ஓல்டு சிட்டாவும் எடுக்கிறீங்க. அதையும் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆக்சுவலா இது மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் கவலை கிடையாது. நீங்க எந்த ஷீட் ஸ்விட்ச் பண்ணும் போதும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் பண்ணீங்கனாலே அது திருப்பி வந்துடும். அதனால கவலை கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டவனே இதுல வந்து ஒரு ஈஸ்டர் எக்கு கூட இருக்கு. ஆக்சுவலா நீங்க எங்க எடுத்துன்னு போனீங்கனாலும் அந்த கை சிம்பிள் மாறுதுன்னா அதுல வந்து ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு இப்ப வந்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்பும் இந்த ஆல் பர்பஸ் ரிஜிஸ்டரும் பத்தி பார்க்கலாம். இந்த ஏபிஆர்ல கூட போனா வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணா என்னன்றதுன்னா கான்டாக்ட் நம்பர் வரும், அவ்வளவுதான். இப்போ ஆல் பர்பஸ் ரிஜிஸ்டர்ன்றதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அதாவது ஏ ரிஜிஸ்டர் சிட்டா இந்த ரெண்டு இதுல தான் நீங்க பேஸ்ட் பண்ண போறீங்க. இது வந்து ஒரு பெரிய வில்லேஜ், 18,000 சர்வே நம்பர் கிட்ட இருக்கிறது. அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும் நம்ம கம்ப்யூட்டருக்கு. உங்களது ஃபாஸ்ட்னா இன்னும் சீக்கிரம் வந்துடும். ஆக்சுவலா இப்போ ரெக்கார்டிங்கோட சேர்த்து ஆகுறதுனால அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுக்கும், ஒரு 20 செகண்ட் கூட. இப்போ இது முடிஞ்சவனே என்னன்னா டன்னு வந்துடும். அதாவது ஏபிஆர் என்னன்னா ஆல் பர்பஸ் ரிஜிஸ்டர் கிரியேட்டட்னு வந்துச்சுங்களா. ஆச்சா, இப்போ கிரியேட்டட் வந்தவொடனே இதுல பட்டாதார் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 29 இது பட்டா நம்பர். அதுல எத்தனை பேரு அவங்க அப்பா பேரோட இருக்கும். இது வந்து என்னத்துக்கு இப்படி தகவனார் பெயர் பின்னாடி வருதுன்னா ஈஸியா நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் இருக்குது. அதுல எவ்வளவு கூட்டு +3ன்றது இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது மொத்தம் அதுல 4 பேர் இருக்கிறாங்க. அது +1 3ன்னா ஒருத்தர் கழிச்சு இருக்குது, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்கன்னு கரெக்டா காட்டும். ஓகேங்களா. இது இந்த கியூட்ல அதுக்கான இதெல்லாம் வந்துடும் இங்க. அதுவும் இப்ப நமக்கு தேவையான ரிஜிஸ்டர் இந்த ஏபிஆர்ன்றது தான், ஆல் பர்பஸ் ரிஜிஸ்டர். இதுல பாத்தீங்கன்னா பட்டாதார நேம்ஸ் வந்துச்சா, அது வந்து ஆல்பபெட் பிரகாரம் இருக்கும். உங்களுக்கு ஆல்பபெட் பிரகாரம்ன்றதுனால உங்களுக்கு அந்த சிம்பிள்ல ஆரம்பிக்குது. இது கார்த்திக் இன்ஜினியரிங் கம்பெனி, அதனால அது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் ஏபிசின்னு இங்கிலீஷ் வந்தோடனே அப்புறம் நம்ம தமிழ் அகர வரிசைப்படி இருக்கும். உயிர் எழுத்து அப்புறம் மெய் எழுத்து ஆ இ அது மாதிரி கரெக்டா வரும். ஓகேங்களா. அதுலயே அதான் அடுத்த எழுத்து வந்து அதுக்கு அதே மாதிரி அது ரெண்டாவது எழுத்தும் ஆல்பபெட் பிரகாரம் தான் வரும், அகரவரிசை பிரகாரம். அதே மாதிரி வந்து இங்க இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வடமொழி எழுத்துல வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஜே ஜே அப்படிலாம் வந்து பாருங்க, ஷகில் அது மாதிரி. ஓகே, இப்போ இது பிடி நம்பர்னா பட்டா நம்பர், எஸ்எஃப் என்ன சர்வே ஃபீல்ட் நம்பர், எஸ்டி என்ன சப்டிவிஷன் நம்பர், ஏரியா, டாக்ஸ், இது டோட்டல் டாக்ஸ். இது டாக்ஸ்ன்றது இந்த இதுக்கான டாக்ஸ். இது வந்து டாக்ஸ். ஓகேங்களா, அதுக்கான அந்த தீர்வை கிடையாது. இந்த தீர்வை வேணும்னா இதுல ஏபிஆர் 2ல தான் இருக்கும். இது என்னத்தீங்கன்னா டோட்டல் டாக்ஸ் வந்து என்னன்னா இந்த பட்டாக்கு எவ்வளோன்றது இதுல வந்துடும். இது வந்து ₹1, இது வந்து ₹18, இது 3. இப்ப வந்து நீங்க கிறிஸ்தி மாதங்கள் ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒருத்தர் வராரு, அவர் பேரு அவங்க அப்பா பேர் மட்டும்தான் அவருக்கு தெரியுது, அவருக்கு எவ்வளவு பட்டா இருக்குது தெரியலன்னும் போது ஈஸியா இதுல அகரவரிசை பிரகாரம் பார்த்து அது எவ்வளோ அகிலன் வராரு அப்படின்னும் போது அவருக்கு ₹64 அப்படின்ட்டு ஈஸியா போடலாம். இந்த பட்டா நம்பரை போட்டு இந்த பட்டா நம்பர் போட்டு அவருக்கு ₹64. நம்ம அதை ரவுண்ட் பண்ணி கூட ₹70 ₹100 அப்படின்னு போடலாம். அகிலன் சண்முகம் அப்படின்னு. அதே மாதிரி அசோகன் தகப்பனா பேர் நாராயணசாமி அப்படின்னு ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு இந்த பட்டாலாம் இருக்குது. இந்த அதாவது இந்த பட்டா நம்பர் 615 இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அசோகன் தகப்பனா பேர் பிச்சாண்டி அப்படின்றதுல கூட்டு பட்டா, ஒருத்தரோட கூட்டு 2 பேரோட கூட்டு, இது மாதிரி பட்டா நம்பர்லாம் இருக்கு. அது மாதிரிலாம் ஈஸியா வந்து அகிரவரிசை படம் இதுல இருக்கும். ஓகே, இந்த ஏபிஆர் 2ன்றது என்னன்னா இது வந்து சர்வே ஃபீல்டு ஃபர்ஸ்ட் வந்துடும். சர்வே ஃபீல்ட் நம்பர், அப்புறம் சப்டிவிஷன் நம்பர், ஏரியா, டாக்ஸ், பட்டா நம்பரு, பட்டாதார நேம்ஸ் இப்படி வந்துடும். இதுல இது என்னத்துக்குன்னா ஒரு ஃபீல்டுக்கு போறீங்க, இதுதான் அந்த ஃபீல்டு அடங்களுக்காக நான் சொன்னது. ஃபீல்டு அடங்களை வந்து நீங்க ஃபீல்டுக்கு போறீங்கன்னும் போது
அந்த பிரிண்ட் எடுத்து இதை வச்சுக்கினீங்கன்னா இது இவ்வளவு பெரிய ஊருக்கே பாத்தீங்கன்னா ஒரு 400 பேஜ் கிட்ட தான் வரும். இது இது வந்து 800 பேஜ் கிட்ட வருது. 400 பேஜ் பேக் டு பேக் எடுத்தீங்கன்னா ₹1 10 காசு அது மாதிரி தான் ஆகும். இன்னும் மிஞ்சி போனா ₹440 ₹500 கிட்ட தான் ஆகும். பெரிய வில்லேஜ் இந்த உங்களுக்கு சின்னதுன்னா இன்னும் கம்மியாகும். இது ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல் பர்பஸ்க்கும் இதுதான் ஈஸியா இருக்கும். இது ஒரு இடத்துக்கு ஃபீல்டுக்கு நீங்க போறீங்கன்னும் போது அங்க போய் பார்க்கும்போது இந்த 2ல 5ஏன்றது அங்க இருக்கிறவங்க குமுதான்னு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பேர் என்ன ராமலிங்கம் மட்டும்தான் அதுல காட்டும். அதாவது ராமலிங்கம் தான் காட்டும், அப்பா பேர் கூட காட்டாது இல்லையா ஏ ரிஜிஸ்டர்ல. இப்ப ராமலிங்கம் அப்பா பேர் கூட சுப்பிரமணியன் காட்டினா கூட இது வந்து ஆனா குமுதா தான் வச்சுங்கிறாங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அந்நேரத்துக்கு வந்து குமுதான்றது யாருன்றது அங்க யாருன்னா கேட்டா யாருன்னு தெரியல அப்படின்றாங்க. குமுதா அதாவது ராமலிங்கன்றது யாருன்னு தெரியலன்றாங்க. ஆனா குமுதா தெரியுதுன்னா அந்நேரத்துக்கு இதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும். குமுதாவும் வந்து அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வேற வேற ஆள் பேர் இருந்தாங்கன்னா தெரியாது. இது சுப்பிரமணி பசங்களேன்றதுனால கண்டுபிடிச்சிடலாம். இது குமுதானா ஓகே அதுலதான் இருக்கிறாங்கன்றதை ஈஸியா பாத்துக்கிறதுக்காக தான் இது. இது வந்து ஒரு ஃபீல்டு இடங்கள் மாதிரி. ஓகே இதுல வந்து ஆனா அந்த டோட்டல் டாக்ஸ் வராது. இதுல இருக்கிறது தான் வந்து என்னது இது வந்து டாக்ஸ் இருந்தாலும் இது வந்து தீர்வை தான், ஆக்சுவல் தீர்வு. இதுக்கான தீர்வை நம்ம யூடிஆர் ஆப்பதிவேட்ல இருக்கிற தீர்வை தான் இது. ஓகே இதுல இருக்கிறது வந்து இந்த டாக்ஸ் வந்து இத நஞ்சைனா 12ஆல பெருக்கந்து, புஞ்சைனா இந்த சர்வே நம்பர் புஞ்சைனா 5ஆல பெருக்கந்து. இது அதனால டோட்டல் டாக்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக இந்த 2 டேட்டா பேஸும் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை வந்து நீங்க இதுல வந்து எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு ஒரு டெடி இருக்கு இல்லையா இந்த ஆர்ட், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். வந்து எங்க எக்ஸ்போர்ட் பண்ணும் இருக்கும் அதை சேவ் பண்ணீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் ஆயிட்டு பிடிஎஃபா சேவ் ஆகிக்கும். நீங்க வந்து இதுல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது வந்து நான் ஏரியல் யூனிகோட்ல நல்லா எதுவா இருந்தாலும் ஈஸியா இது பண்ற மாதிரி வச்சிருக்கேன், பாக்குற மாதிரி. அதாவது நல்லா தெரியற மாதிரி இருக்கும். சைட்ல நல்லா ஸ்கோரல் பைண்டிங்கோ இல்ல பைண்டிங்கோ கூட பண்ணிக்கிற மாதிரி மார்ஜின்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே பேஜ் நம்பர் இருக்கும். இதுல சொல்ல வந்துட்டு பாருங்க, அந்த பேஜ் லேஅவுட்ல போய் அங்க மேல ஹெட்டர்ல உங்க வில்லேஜ் பேரை மட்டும் மாத்தீங்கன்னா அதுல வந்து வில்லேஜ் பேரை மாத்தத்தை நான் சொல்றேன். அந்த வில்லேஜ் பேரை மாத்தீங்கன்னா இப்ப எக்ஸ்போர்ட் ஆயிட்டவொடனே அதுல இருந்து நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். இப்ப வந்து இதுக்கு தேவையான உங்களுக்கு இன்னும் சின்னதா வரணும் போது நீங்க இதை வந்து இளங்கோ பாஞ்சாலி ஃபாண்ட் கூட இது எல்லாத்தையும் மாத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறையும், ஒரு ஒரு 20 பேஜ் 40 பேஜ் அது மாதிரி குறையும். அதாவது இளங்கோ பாஞ்சாலி வந்து என்னது சின்ன இது இல்லையா, இது வந்து நான் ஏரியல் யூனிகோட் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 825 பேஜ் 23 பேஜ் வந்து பாருங்க. அதாவது இது ரெண்டும் சேர்ந்தது. அதாவது இது ஃபர்ஸ்ட் இருக்குது ஆல்பபெட் பிரகாரம் நமக்கு வந்தா பட்டா தர வராங்கன்னும் போது அவங்களுக்கு டக்குன்னு வரி ரசீதி போறதுக்கு நிலவரி ரசீதி போறதுக்கான ஒரு இது அவங்க பேர் மட்டும் தெரிஞ்சு அவங்க எத்தனை பட்டா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா. ஓகே அகர வரிசைப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இது கீழே மேல போலாம். இதுல பாத்தீங்கன்னா சர்வே நம்பர் வைஸா லைனா இருக்கும். ஓகே அதுல என்னன்னா யாரெல்லாம் கூட்டுல வராங்க அப்படின்றது இருக்கும். ஆக்சுவலா இன்னொரு டேட்டா பேஸ் கூட நீங்க இதுல இருந்து உருவாக்கிக்கலாம். அதுக்கு முன்ன நான் சொல்லிடுறேன். பேஜ் லேஅவுட்ல கிளிக் பண்ணிட்டு இதுல போனீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டர் இருக்கு இல்லையா, அதுல கஸ்டம் ஹெட்டர்ல இங்க உங்க வில்லேஜ் பேரை அந்த டைப் பண்ணீங்க யூனிகோட்ல. அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இது பதிவேடு இருக்கு இல்லையா தமிழ்நிலத்துல, அதுல ஒரு ஒரு சர்வே நம்பர் 1ன்னு வச்சீங்கன்னா அது வரும் இல்லையா, அது தமிழ்ல எல்லாமே அதை எடுத்து நீங்க காப்பி பண்ணி கூட இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்ப வந்து இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த APR2 இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், APR2 ஒண்ணு இல்ல இந்த பட்டா நம்பர் இதுல கூட நீங்க என்ன பண்ணலாம்னா மூணுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டேட்டால போய் ஃபில்டர் போட்டு இது இருக்கு இல்லையா PTN, இதை வந்து ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாதாரர் லைனா வந்துடும், பட்டா நம்பர் பிரகாரம் வந்துடும். ஓகே அந்தந்த பட்டால என்னென்ன சர்வே நம்பரு
எவ்வளோ பரப்புன்றது வந்துடும். இது மூணும் ஒரே தான். ஓகேங்களா? 23 பட்டா, இது 4 பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு இது இருக்கு. ஓகே, அதே மாதிரி தான். ஒரே பட்டால நிறைய கூட்டு பட்டா இருக்கிறாங்க, இல்ல ஒரே பட்டால நிறைய சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னும் போதும் இது வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஒரு ஈஸ்டர் எக் இருக்கு சொன்னேன் இல்லையா, அதை கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அதாவது ஆல் பர்பஸ் ரிஜிஸ்டர்னா இதை கிளிக் பண்ணோம், எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்க்கு இந்த டெடியை கிளிக் பண்ணோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். சொல்றதுக்கு முன்ன இது சொல்லிட்டேனா, இது பார்த்துங்க. இன்னொரு முறை கூட, இதுல இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் பொன்வரிகள்: நேர்மை, பொறுமை, விடாமுயற்சி, இரக்கம், துணிவு, எளிமை, பணிவு. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.